வணக்கம் தோழர்களே. வழக்கமாக நம்ம சேனலில் பிஎல்டிசியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதுக்கு உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், ஃபோன் பண்ணிலாம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. ஸோ முதல்ல அதுக்கு மிக மிக மனமார்ந்த என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த யூடியூப் சேனல் மூலிமா ஒரு 45 வீடியோவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சோலார் பம்பிங்கை பற்றியும் சோலாரை பற்றியும் கன்வே பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். அதுக்கு போதுமான அளவு டைம் இல்லை. ஃப்ரீக்வெண்ட்டான சர்வீசஸ், ஃப்ரீக்வெண்ட்டான இன்ஸ்டலேஷன்ஸ், சைட் விசிட்டிங்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டுருக்கிறதுனால நிறையா வீடியோஸ் என்னால் போட முடியல. இனி வரும் காலங்களில் நான் அந்த வீடியோஸ் போடுறதுக்கு முழு முயற்சி எடுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக சொல்ல போகிறதில்ல. ஆக்சுவலாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவில் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர், அவர் கிட்டத்தட்ட ஐடி ஃபீல்டில் தான் இருக்கார். அவர் ஒரு சோலார் பம்பிங் போட்டிருக்காரு. நம்மக்கிட்ட இல்லை, வேறு ஒரு நிறுவனத்தில். அந்த சோலார் பம்பிங் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நார்மலான ஒரு விஎஃப்டி ட்ரைவ். அந்த விஎஃப்டி ட்ரைவ் வச்சு ஏசி பம்ப்ஸை ரன் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு 220 வோல்ட் 3 ஃபேஸ் மோட்டார். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், 3 ஃபேஸ்னால் ஒரு 440 வோல்ட்டு, 410 வோல்ட்டு, 380 வோல்ட்டு இந்த மாதிரி வரும். ஆனால் இந்த மாதிரி 2 HP 3 HP இதுக்கெலாம் என்ன வழக்கம் இருக்குது சோலாரில் அப்படின்னா, ஒரு 220 வோல்ட்டு, அதாவது சிங்கிள் ஃபேஸில் என்ன வோல்டேஜ் கிடைக்குமோ அந்த வோல்டேஜ், ஆனால் 3 ஃபேஸ் மோட்டார் வைண்டிங் எல்லாமே 3 ஃபேஸில் இருக்கும். அதை டிசைன் பண்ணி பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த 220 வோல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறைய பேனல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பவர் ரேட்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வோல்டேஜை கம்மி பண்ணும்போது ஆம்ஸ் கூடிரும். ஆனால் நம்ம பேனலில் 8 ஆம்ஸ் 9 ஆம்ஸ்ன்றது தாராளமாக கிடச்சிரும். வோல்டேஜுக்கு நம்ம நிறைய பேனல்ஸை சீரிஸ் காம்பினேஷன்ஸில் கொண்டு போயிட்டுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக வந்தது தான் அந்த 220 வோல்ட் மோட்டார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களோடதில் அந்த சிங்க்ரோனைசேஷன் மிஸ்மேட்ச்னு சொல்லலாம். அதை அப்படி ஆனதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 இயராக அவர் இந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. விருதுநகரில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 7 to 8 பம்ப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ண ஒரு பம்பை பார்த்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணார். அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஸோ நம்ம டேரெக்டாக பிளான்ட்டை விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிஎல்டிசியை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பிஎல்டிசிக்கு முன்னாடி அந்த விஎஃப்டி ட்ரைவில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விஎஃப்டியில் பிளான்ட் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயிகளாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க எதை முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, 3 பொருள் இருக்குது. அதாவது 3 காம்பினேஷனில் தான் அந்த சோலார் பம்பிங்கிறதே ஒர்க் ஆகுது. பேனல், அதான் சோர்ஸ் யூனிட்ஸ். அதாவது லைட் எனர்ஜியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற சோர்ஸ் பேனல். இதுதான் கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கான மெயின். அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவதான சர்க்யூட் விஎஃப்டி ட்ரைவ். இந்த விஎஃப்டி ட்ரைவை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணணுன்னா, அந்த டிசி சோர்ஸை ஃப்ரீக்வன்சி லெவலாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி மோட்டருக்கு கொடுக்கும். 3 ஃபேஸ் கரண்ட்டாக ஆர் இப்போ சிங்கிள் ஃபேஸ்லேயும் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது மோட்டார். இந்த 3மே பார்த்திங்கன்னா, ஒன்று சொல்கிறத ஒன்று கேட்கணும். ஒரு இதுக்கு தேவையானதை இன்னொரு இது பூர்த்தி பண்ணணும். இது 3மே சிங்க்ரோனைசேஷன் சொல்லுவோம் நம்ம அதை. இந்த 3மே சமமாக சிங்க்ரோனைஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். சேம் இதே தான் பிஎல்டிசிக்கும். பிஎல்டிசி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி போரோட லெவலு, வாட்டர் லெவல், ஊற்று எத்தனை அடியில் கிடச்சிது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போர் போட்டது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளான்ட் இன்ஸ்டலேஷனுக்கே போகிறோம். ஸோ அப்படி பண்ணதில் தான் இந்த பிளான்ட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பிஎல்டிசியில் நம்ம கம்ப்ளீட்டாக அவரோட டேட்டாபேஸ்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கான மோட்டர் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது 1.5 இன்ச் பைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தெரியும், கிட்டத்தட்ட 1.5 இன்ச் ஃபுல்லாக வருது. இதில் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப் பிஎல்டிசி தான் போட்டிருக்கோம், கம்ப்ளீட் எஸ்எஸ் மேக்கு. கிட்டத்தட்ட ஈவினிங் 5:30 வரைக்கும் ரன் ஆச்சு. அதோட ப்ரெஷர் பாருங்களேன். ஆனால் உங்கள் பேர், இது என்ன ஊர், என்ன மாவட்டம்? ஆனால் நம்ம பேர் பட்டு. இது விருதுநகர் மாவட்டம், நரிக்குடிக்கும் பக்கம் புளித்திக்குளம். ஓகே. நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறோம்.
தண்ணி போர் போட்டு வந்து 250 அடி போர் போட்டிருக்கோம். ஏற்கனவே போர் போட்டதுலேருந்து நல்ல தண்ணி தான். ஆனால் என் சோலார் போட்டு முதல்ல கரண்ட்டு எடுத்து கொடுத்தவங்க தப்பாக எடுத்து கொடுத்து மோட்ரு சரியாக ஓடலை, தண்ணி எடுக்கலை. இப்போ இவகிட்ட வந்து நாங்கள் சொல்லி செஞ்சோம். இப்போ எங்களுக்கு தண்ணி மிச்சமான தண்ணினே. என்னென்ன பயிர் விட போகிறீங்க? பயிர் நாங்கள் இப்போ கத்தரி வச்சுருக்கோம்னே, தண்ணி பழம் போட்டிருக்கோம். இனி வந்து பாவை, சீனியரை எல்லாம் போடணும்னு இருக்கோம்னே. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்புறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகும். இப்போ கரெக்டாக 1 டே தண்ணி வந்தால் போதும், இந்த தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிரும். இப்போ அவங்களோட பாசனத்துக்கும் மோர் தென் எனஃபாக இருக்குது. இது பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ஸும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இதுதான் அந்த பிஎல்டிசிக்கும் நார்மல் பம்ப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். இது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் டைப் பண்ணுறதுனால இதுலேயே ஆர்பிஎம், இது 2000 சம்திங்கில் ஆர்பிஎம், இது ஆம்ஸு, அதுக்கடுத்து இதோட வோல்டேஜு, பவர் ரேட்டிங், இது பவர் ரேட்டிங் எல்லாமே இதிலே செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.